நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஞானம் தான் நம்ம வாழ்க்கையோட ஃபவுண்டேஷனா இருக்கு. ஸோ அந்த ஃபவுண்டேஷன், அந்த ஞானம் வேணும்னா நம்ம கர்த்தருக்கு பயந்திருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஞானம் வந்து ஆரம்பிக்கும். ஆனா மூடர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். போதகம்னா ஒருத்தங்க வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க, இல்லன்னா ஒரு அட்வைஸ் குடுப்பாங்க. அத கேட்க மாட்டோம், அத அசட்டை பண்ணுவோம். ஸோ மூடர்கள் தான். ஹாய், ஷாலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த ஞானத்தின் வெளிச்சம் சீரிஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த ஒரு வீடியோ மூலமா மறுபடியும் உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கான வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஸோ கர்த்தருக்கு பயப்படுறதா நம்ம வாழ்க்கையோட ஞானத்தோட ஆரம்பமா இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஞானம் தான் நம்ம வாழ்க்கையோட ஃபவுண்டேஷனா இருக்கு. ஸோ அந்த ஃபவுண்டேஷன், அந்த ஞானம் வேணும்னா நம்ம கர்த்தருக்கு பயந்திருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஞானம் வந்து ஆரம்பிக்கும். ஆனா மூடர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். போதகம்னா ஒருத்தங்க வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க, இல்லன்னா ஒரு அட்வைஸ் குடுப்பாங்க. அத கேட்க மாட்டோம், அத அசட்டை பண்ணுவோம். ஸோ மூடர்கள் தான் அத என்ன பண்றாங்க, ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்றாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு ஞானம் வேணும்னா கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு என்னன்னு தெரியணும். இன்னைக்கு இந்த ஃபியர் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னா என்னங்கிறது நம்ம மைண்ட்ல வந்து ரொம்ப கொலாப்ஸ்டா இருக்கு. அதாவது கர்த்தரை பார்த்து பயப்படுறதையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் நம்ம குழப்பி வச்சிருக்கோம். கர்த்தரை பார்த்து பயப்படுறது என்னன்னா, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் வந்து பாவம் பண்ணிடுறான். பாவம் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பிரசன்னத்துக்கு விலகி ஓடி ஒளிஞ்சுக்கிறான். அதுதான் கர்த்தரை பார்த்து பயப்படுற பயம். அந்த பாவத்து நிமித்தம், ஒரு குற்ற மனசாட்சி நிமித்தம் அவரை பார்த்து பயந்து ஓடுறது, அதுதான் கர்த்தரை பார்த்து பயப்படுறது. அது கர்த்தருக்கு பயப்படுறது கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுறது என்னன்னா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு தீமையை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க அதை குறித்து கவலைப்படாதீங்க. அதை நீங்க வெறுத்து உங்களுடைய கண்களையும் உங்களுடைய இருதயத்தையும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவருக்கு நேரா திருப்புங்க. இனிமே இந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன், இனிமே இந்த தீமையின் மேல என் கண்ணை நான் வைக்க மாட்டேன், அதை நான் ஆண்டவருக்கு நேரா நான் திருப்புறேன். ஏன்னா நான் இதை வெறுக்கிறேன். இதை வெறுக்கிறது தான் ஆண்டவருக்கு பயப்படுற பயம் சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கண்களை நீங்க ஆண்டவருக்கு நேரா திருப்புங்க. அப்போ உங்க வாழ்க்கையில ஞானத்தின் ஆரம்பம் உண்டாகும். இப்போ வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து சீனாய் மலை மேல ஆண்டவர் இறங்கினதும் ஆண்டவருடைய பிரசனத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஸோ அப்போ மோசஸ் சொல்றாரு, பயப்படாதிருங்கள், ஆண்டவர் வந்து உங்களை சோதிக்கிறதுக்கும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நீங்க ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பயந்துருங்கன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பயப்படாதிருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கர்த்தருக்கு பயந்துருங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் கர்த்தரை பார்த்து பயப்படுறதுக்கும் கர்த்தருக்கு பயப்படுறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நீங்க கர்த்தரை பார்த்து பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆனா அந்த மூடர் என்ன பண்றாங்கன்னா, அந்த தீமையை அவங்க வெறுக்காம அந்த தீமையை அவங்க விரும்புறாங்க. யாரோட இன்ஸ்ட்ரக்ஷனையும் யாரோட அட்வைஸையும் கேட்காம இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க வழிகள் எல்லாம் அழிவுக்கு நேராக தான் இருக்கும். ஆனா அவங்க யாரு ஒருத்தவங்க வந்து ஞானத்தை விரும்பி கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல அவங்க உறுதியா நின்று தீமையை வெறுக்கிறதுல இருக்காங்களோ, அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஜீவனுக்கு எதுவா இருக்கும். ஸோ இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதுதான் உங்களுக்கு ஞானத்தின் ஆரம்பமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஷலோம்.